எஸ். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுதர்சன். வெல்கம் டு டெக்ஸ்ட் புக் தமிழ். ஸோ இப்ப நம்ம என்ன பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, ரயில்வேஸோட ஏஎல்பில கிட்டத்தட்ட 11,127 வேக்கன்சிஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ 2026க்கான ரயில்வேஸோட ஏஎல்பி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்ப ரீசெண்டா உங்களுக்கு 2025க்கான ரயில்வேஸ்ல கிட்டத்தட்ட ஏஎல்பிக்கு 9,000 வேக்கன்சிஸ் வந்துருச்சு. அந்த வேக்கன்சிஸ்க்கான சிபிடி 1 இப்பதான் ரீசெண்டா முடிஞ்சிச்சு. இன்னும் அதுக்கான ரிசல்ட் கூட வரல. ஸோ கட் ஆஃபும் வரல. ஸோ இந்த வீடியோஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸோ தமிழ்நாட்டோட வேக்கன்சிஸ் எவ்வளவு இருக்கு, அதாவது நம்ம எந்த ஜோன்ல அப்ளை பண்ணலாம், ப்ரீவியஸோட கட் ஆஃப் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம டெக்ஸ்ட் புக் தமிழ் சேனல்ல நம்ம இதை பத்தி ஒரு டீடைல் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். இப்ப இந்த வீடியோஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடோட வேக்கன்சிஸ் மற்றும் கட் ஆஃப். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் எவ்வளவு இருந்துச்சு, ஸோ 2025க்கான சிபிடி 1 நடந்ததுல இன்ன வரைக்கும் ரிசல்ட்டோ அது கட் ஆஃபோ இன்னும் வரல. பட் ஆனால் 2024 இப்ப எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் எல்லாம் முடிஞ்சு எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க அந்த எக்ஸாமோட 2024 சிபிடி 1 கட் ஆஃப் எவ்வளோ, இப்போ எக்ஸ்பெக்டேஷன் நடந்த 2025 கட் ஆஃப் எவ்வளவு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீட்டெயில் வீடியோஸ் இதுல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? எஸ், டெக்ஸ்ட் புக் தமிழ். ஓகேங்களா? ஸோ டெக்ஸ்ட் புக் உங்களுக்கே தெரியும், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபார் டெஸ்ட் சீரிஸ். இப்ப தமிழ்ல நம்ம யூடியூப்லயும் வந்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஹிந்தியில தான் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ இப்ப நம்ம தமிழ்நாட்டிலேயே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்க இருக்கோம். ஓகேங்களா? ஸோ விடாமுயற்சி இருந்தா நீங்களும் ஆர்ஆர்பி ஏஎல்பி ஆகலாம். ஓகேங்களா? ஸோ இத நம்பிக்கையோட நீங்க உங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த ஏஎல்பிக்காக நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயில்வேஸ், ஏஎல்பி, எஸ்எஸ்சி இதை பத்தி எல்லா அப்டேட்டுக்கும் மறக்காம நம்மளோட டெக்ஸ்ட் புக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எஸ், நாங்க எப்பயும் உங்க கூட இருக்கோம். எஸ், இந்த நோட்டிபிகேஷன் எப்ப வந்துச்சு அப்படின்னா மே 15, அதாவது 14 சொல்லிட்டாங்க. பட் மே 15ல இருந்து 1 மந்த் நமக்கு அப்ளிகேஷன் ஓப்பனிங்கான டைம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஜூன் 14 வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. பட் லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் டைம் இருக்கு அப்படின்ட்டு நம்ம விட்டுற வேணாம். ஸோ கொஞ்சம் முன்னாடியே அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஓடிஆர் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து அப்ளை பண்ணாங்க. முக்கியமா ஓபிசிக்கு அப்ளை பண்ணாதவங்க இப்பயே ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எஸ், ரைட். இதுக்கு 18ல இருந்து 30 வயசு இருக்க எல்லாரும் அப்ளை பண்ணலாம். யார் யார் அப்ளை பண்ணலாம்? 10th பிளஸ் ஐடிஐ. ஓகேங்களா? அண்டு டிப்ளமோ மற்றும் இன்ஜினியரிங் முடிச்ச எல்லாருமே தாராளமா இதுக்கு அப்ளை பண்ணலாம். ரைட்டா? ஸோ முக்கியமா இதை பத்தி நிறைய டீடைல்டு வீடியோஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்து அப்டேட் பண்ண போறோம். முக்கியமா இந்த வீடியோஸ்ல நம்ம எவ்வளவு வேக்கன்சிஸ் மற்றும் எந்த ஜோன்ல அப்ளை பண்ணலாம், எவ்வளவு கட் ஆஃப் இருக்கும் அப்படிங்கிற ஒரு டீடைல் வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். ரைட்டா? ரைட். ரைட். இப்ப நம்ம முக்கியமா நம்ம தமிழ் மாணவர்கள் எந்தெந்த ஜோன்ல எல்லாம் அப்ளை பண்ணுவாங்க, சோ இதுல எவ்வளவு வேக்கன்சிஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். முக்கியமா நம்ம தமிழ் மாணவர்கள் வந்து சென்னை ஜோன். ஓகேங்களா? சோ சென்னை ஜோன், திருவனந்தபுரம் சதர்ன் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு ஜோன், சென்னை, இன்னொன்று வந்து திருவனந்தபுரம். இந்த 2 ஜோன் இருக்கு. இந்த 2 ஜோன்ல எவ்வளவு வேகன்சிஸ் வந்திருக்குன்னா 186 மற்றும் 64 வேகன்சிஸ் இருக்கு. இதுல ஓபிசிக்கு பாத்தீங்கன்னா 41 7 வேகன்சிஸ் இருக்கு. இடபிள்யூஎஸ்க்கு 14, இங்க ஒரே ஒரு வேகன்சிஸ் தான் இருக்கு. எஸ்டிக்கு 14 மற்றும் 5 வேகன்சிஸ், மற்றும் எஸ்சிக்கு 24 மற்றும் 8 வேகன்சிஸ் இருக்கு. 93 43 வேகன்சிஸ் இருக்கு. இது போக வேகன்சிஸ் அதிகமா இருக்கனால நியர்பை ஜோன்ஸ்ல நம்ம அப்ளை பண்ணுவோம். நீங்க எந்த ஜோன்ல அப்ளை பண்ணாலும் நீங்க எக்ஸாம்ஸ், ஓகேங்களா, உங்க சிபிடி 1 நீங்க எழுதிக்கலாம். பட் ஆனா மெடிக்கல், மற்ற எக்ஸாம்ஸ், மெடிக்கலுக்குலாம் நீங்க அங்க போற மாதிரி இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் அங்கதான் போற மாதிரி இருக்கும். ரைட்டா? நீங்க இந்த ஜோன்ல அப்ளை பண்றதுனால நான் அந்த ஜோன்ல போய் எக்ஸாம் எழுதணுமா அப்படின்னா கிடையாது. சிபிடி 1 நீங்க இங்கே தாராளமா எழுதிக்கலாம். ஓகேங்களா? எஸ், அதே மாதிரி பெங்களூர் ஜோன்ல கிட்டத்தட்ட 200 வேகன்சிஸ் இருக்கு. எந்த ஜோன்ல வேகன்சிஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? கம்பேரிட்டிவ்லி போன வருஷம் நம்ம பார்க்கும்போது இந்த தடவை வேகன்சிஸ் அதிகம் தான். ஓகேங்களா? சோ 9,000 வேகன்சி சம்திங் போன தடவை வந்துருச்சு. இந்த தடவை கிட்டத்தட்ட ஒரு 11,000 வேகன்சிஸ் வந்துருக்கு. வேகன்சிஸ் அதிகம் தான். பட் ஆனா நம்ம சென்னை ஜோன், சதர்ன் ஜோன்ல நமக்கு வேகன்சிஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் வந்திருக்கு. சோ இதனால கட் ஆஃப் வந்து அதிகமாகுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எவ்வளவு கட் ஆஃப் கவனிங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இங்க கொடுத்துருக்காங்க. இதுலயே அஜ்மீர். ஓகேங்களா? சோ இந்த இதுல நார்த் வெஸ்டர்ன் ரீஜியன்ல வந்து 600 வேகன்சிஸ் இருக்கு. வெஸ்ட் ரீஜியன்ல வந்து 118 வேகன்சிஸ் இருக்கு. பட் இங்க இவ்வளவு வேகன்சிஸ் இருந்தாலுமே
கட் ஆஃப் வந்து நமக்கு ஈக்குவலா தான் இருக்கும். நமக்கோட கொஞ்சம் அதிகமா கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால வேகன்சிஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அங்க நம்ம செலக்ட் பண்ண வேணாம். ஓகேங்களா? நம்ம எப்பயுமே இந்த நம்ம பெங்களூர் ஜோன் பார்க்கலாம். பெங்களூர்ல 200 வேகன்சிஸ் தான் இருக்கு. ப்ரீவியஸ் 2025லயும் எவ்வளவு வேகன்சிஸ் வந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கணும். சென்னை ஜோன்ல பாத்தீங்கன்னா 186 வேகன்சிஸ் இருக்கு. இதை தாண்டி ஜம்மு நார்த் ரீஜியன்ல வந்து நமக்கு கிட்டத்தட்ட 400 வேகன்சிஸ் இருக்கு. மும்பை ஜோன்ல தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப அதிகமான வேகன்சிஸ் 1078 வேகன்சிஸ் இருக்கு. வேகன்சிஸ் அதிகமா இருக்கு. சேம் டைம் கட் ஆஃப் நீங்க எடுத்து பாருங்க எவ்வளவு கட் ஆஃப் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அதிகமான கட் ஆஃப் தான் இருக்கும். ஏன்னா காம்படிஷனுமே அங்க ரொம்பவே அதிகமா இருக்கும். ரைட்டா? ஸோ அதனால நீங்க மெடிக்கல் மத்தெல்லாம் அங்கதான் போய் எழுதுற மாதிரி இருக்கும். சிபிடி ஒன் நீங்க இங்க எழுதிக்கலாம். இதுல ஒரு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நான் ஆல்ரெடி ஒன்று சொன்ன மாதிரிதான் கிட்டத்தட்ட நமக்கு 11,127 வேகன்சிஸ் இருக்கு. இதை தாண்டி நம்ம திருவனந்தபுரம் ஜோன்ல 64 வேகன்சிஸ் தான். அதுல எந்த மாற்றம் கிடையாது. இது போக செகண்டராபாத் வந்து நிறைய பேர் போடுவாங்க, போய் அப்ளை பண்ணுவாங்க, எழுதவும் செய்வாங்க. இங்க கிட்டத்தட்ட ஒரு 596 வேகன்சிஸ் இருக்கு, 824 வேகன்சிஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஹை வேகன்சிஸ் தான். நம்ம மாணவர்கள் மேக்சிமம் சதர்ன் ரீஜியன் பக்கத்துல இருக்க பெங்களூர் ரீஜியன் நம்ம பண்ணலாம். ஸோ மித்தத ஜோன் வேகன்சிஸ் அதிகமா இருக்கு அப்படின்னாலும் கொஞ்சம் கட் ஆஃபா நம்ம செக் பண்ணிக்கலாம். ரைட்டா? எஸ். ஸோ இதுதான் 2025க்கான வந்த நோட்டிபிகேஷன். ஓகேங்களா? ஸோ 2025ல நமக்கு எப்போ நோட்டிபிகேஷன் வந்துச்சு? ஆன்லைன், அதாவது ஓப்பனிங் டேட் வந்து நமக்கு ஏப்ரல்ல ஸ்டார்ட் ஆச்சு, மேல முடிச்சு, இப்ப நமக்கு மேலதான் வந்திருக்கு. ரைட்டா? ஸோ இதுதான் கிட்ட பாத்தீங்கன்னா 9,900, அதாவது 10,000 வேகன்சிஸ்க்கு ஒரு 30 வேகன்சி கம்மியா இருந்துச்சு. போன தடவை சிபிடி ஒன்னோட கட் ஆஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா 39 அந்த கட் ஆஃப் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? சார் போன தடவை கிடையாது. 2024 வேகன்சிஸ்ல உங்களுக்கு கட் ஆஃப் அவ்வளவு வந்துச்சு. அண்ட் இதுதான் அந்த வேகன்சிஸ். இங்க பாத்தீங்க அப்படின்னா சென்னை ஜோன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 362 வேகன்சிஸ். கம்பேரிட்டிவ் இந்த இடத்துல பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கம்மியான வேகன்சி தான். 362 வேகன்சிஸ் சென்னை ஜோன்ல வந்திருக்கு. நம்ம வேற என்ன ஜோன் பார்க்கலாம்? மும்பை ஜோன்லாம் பாத்தீங்கன்னா கம்மி தான். போன தடவை கம்மி தான், பட் ஆனால் இந்த தடவை ரொம்பவுமே கொஞ்சம் அதிகமான வேகன்சிஸ் தான். திருவனந்தபுரம் ஜோன் கூட போன தடவை 148 வேகன்சிஸ் வந்திருக்கு. இந்த தடவை வெறும் 64 வேகன்சிஸ் தான் நமக்கு வந்திருக்கு. எஸ், இதுதான் லாஸ்ட் 2024, அதாவது 2024ல வந்த கட் ஆஃப் இதுதான். ரைட்டா? 2025க்கான சிபிடி ஒன் எக்ஸாம்ஸ் இப்பதான் முடிஞ்சிருக்கு. அதுக்கான கட் ஆஃப் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகல. அதனால இப்ப 2024ல நடந்த ஏஎல்பி எக்ஸாம்லாம் முடிச்சு, சிபேட் எல்லாம் முடிச்சு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சு, நிறைய நம்ம மாணவர்கள் வந்து ஜாயினும் பண்ணிட்டாங்க. அதுல சிபிடி ஒன்னோட கட் ஆஃப் ஓபிசிக்கு வந்து 39.35, அதாவது 40 மார்க். ஓகேங்களா? ஸோ 40 தான் கட் ஆஃப் வந்திருக்கு. 49.51 இது வந்து யூஆருக்கான கட் ஆஃப். சேம் டைம் பெங்களூர் ஜோனுக்கு இந்த கட் ஆஃப் வந்திருக்கு. இந்த 3க்கான கட் ஆஃப் பாத்தீங்கன்னா இதுலயே திருவனந்தபுரம் ஜோன்ல கிட்டத்தட்ட யூஆருக்கும் ஓபிசிக்கும் கட் ஆஃப் நமக்கு என்ன வந்திருக்கு? ஒரே மாதிரி வந்திருக்கு. பாத்தீங்கன்னா 48.9, 48.93 அப்படிங்கிற மாதிரி கட் ஆஃப் வந்திருக்கு. அதே மாதிரி பெங்களூர் ஜோனுக்கு யூஆருக்கு நல்லாவே கிட்டத்தட்ட கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு அதிகமாவே நிறைய மாணவர்கள் வந்து ஓபிசிக்கும் யூஆருக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, 1 or 2 மார்க் தான் வித்தியாசம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. கண்டிப்பான முறையில இதுக்கெல்லாம் நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், மறக்காம செக் பண்ணுங்க. அண்ட் ஓபிசிக்கு 39.35, அதாவது 40 கட் ஆஃப் வச்சுக்கோங்க. யூஆருக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 மார்க் வித்தியாசம் வருது. அதனால ஓபிசியில வர மாணவர்கள் எல்லாருமே கண்டிப்பான முறையில ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி இப்பயே வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க அப்ளை பண்றப்ப அந்த எண்ட் டேட் முடியறப்ப உங்க கையில சர்டிஃபிகேட் இருக்கணும் கண்டிப்பான முறையில. அதனால மறக்காம வாங்கி வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ இப்ப 2024க்கான கட் ஆஃப் டீடைல்ஸ் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். அப்ப எக்ஸ்பெக்டேஷன் இந்த 2025 நடந்துச்சுல, இதுலயுமே தாராளமா நம்ம வந்து கட் ஆஃப் வந்து 40 கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்னும் கட் ஆஃப் வரல, ரிசல்ட் வரல, இருந்தாலும் ஒரு 40 கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா சில சேஞ்சஸ் நடந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருந்தாங்க. சயின்ஸ்ல இருந்து பெருசா கொஸ்டின்ஸே வரல. கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நமக்கு நிறைய வந்துருந்துச்சு. அதனால கட் ஆஃப் வந்து அந்த ரேஞ்சில் தான் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுதான் ஒரு ஓவரால் கட் ஆஃப். நீங்க எந்த ஜோன்ல அப்ளை பண்ண போறீங்களோ அப்படின்னா ஒன்ஸ் இதுல எவ்வளவு கட் ஆஃப் வந்திருக்கு, அதாவது அந்த வேக்கன்சியும் நீங்க எந்த ஜோன் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அதை செலக்ட் பண்ணிட்டு அதுல எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு, இப்போ எவ்வளவு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும், இந்த டீட்டெயில தான் சொல்லிக் கொடுக்க தான் நான் வந்திருக்கேன். ஸோ இந்த 2 விஷயமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.
நான் நம்ம மாணவர்களுக்கான தேவையான விஷயத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். சென்னை ஜோன்ல லாஸ்ட் ஐயூஆருக்கு 49 பாயிண்ட் நம்ம இப்பதான் பார்த்தோம். கிட்டத்தட்ட 50 கிட்ட கட் ஆஃப் வந்துருந்துச்சு. ஓபிசிக்கு 39 பாயிண்ட் சம்திங் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ பாயிண்ட்ல எவ்வளவு கட் ஆஃப் ரேஞ்ச் ஆக மாறுதுன்னு கொஞ்சம் நல்லாவே செக் பண்ணிக்கோங்க. ஸோ முக்கியமான ஜோனுக்காக எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ சென்னை ஜோன் நம்ம செக் பண்ணணும். கண்டிப்பா திருவனந்தபுரம் ஜோன் செக் பண்ணணும். திருவனந்தபுரத்துக்கு பாத்தீங்கன்னா யூஆருக்கு 48, சேம் ஓபிசிக்கும் அதே கட் ஆஃப் தான். ஸோ இடபிள்யூஎஸ்க்கு 40 மற்றும் எஸ்டிக்கு 31, எஸ்சிக்கு 30. ஓகேங்களா? சேம் அதே மாதிரி சென்னை ஜோனுக்கு 34, எஸ்டிக்கு 25, ஓபிசிக்கு 39, இடபிள்யூஎஸ்க்கு 40. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜோன் நமக்கு. இது போக பெங்களூர் ஜோனுக்கும் நான் இங்க கொடுத்துருக்கேன். இப்ப நம்ம நிறைய மாணவர்கள் வந்து அத 2024ல பெங்களூர் ஜோன்ல வேகன்சிஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, இங்க பாத்தீங்க அப்படின்னா பெங்களூர் ஜோன்ல எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு? 1576 வேகன்சிஸ் இருக்கு. அதே நம்ம சென்னை ஜோன் எங்க இருக்கு? 493 வேகன்சிஸ் இருக்கு. இப்ப செக் பண்ணி பாருங்க எங்க கட் ஆஃப் அதிகமா இருக்கு அப்படின்னு பாருங்க. 47 எங்க இருக்கு, இங்க 39 எங்க இருக்கு. இந்த ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்க மட்டும்தான் நான் இந்த வீடியோஸ்ல வந்திருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேகன்சிஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக எங்கேயுமே நம்ம அங்க போட்டுறவே கூடாது. பாருங்க 493 வேகன்சிஸ்ல நம்ம வெறும் 39 தான் கட் ஆஃப். பட் ஆனா நம்ம பெங்களூர் ஜோன்ல 47 கட் ஆஃப். ஓகேங்களா? சோ அப்ப சிபிடி 2 மற்றும் சிபேட் எல்லாத்துக்குமே மார்க் கூட வரும், ஓவரால் கூட வரும். அதனால நம்ம ஜோன்ல அப்ளை பண்றதே நமக்கு சேஃப். அப்ப முக்கியமா சென்னை ஜோன் மற்றும் திருவனந்தபுரம் ஜோன், மிஞ்சி போனா பெங்களூர் ஜோன்ல அப்ளை பண்ணலாம். அங்கேயுமே இந்த தடவை வேகன்சிஸ் கம்மி தான். ஸோ இந்த விஷயத்தை நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா தாராளமா நீங்களுமே அனலைஸ் பண்ணி எந்த ஜோன்ல நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு முடிஞ்சாலும் நம்ம ஜோன்ல அப்ளை பண்றதே நமக்கு சேஃப் தான் அப்படின்ட்டு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகேவா? சோ இதுதான் பிளான். இந்த எக்ஸாம் மட்டும் இல்ல, எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே இதுதான். சோ இந்த வீடியோ கண்டிப்பான முறையில உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் கொண்டு வரதுக்கு எங்களுக்குமே ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். ஓகேங்களா? சோ அடுத்தடுத்து ஏஎல்பிக்கு ஒரு ஃபுல் டீடைல் ஸ்ட்ரக்சர் வீடியோ நாங்க அடுத்தடுத்து பண்ணிட்டே இருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மறக்காம டெக்ஸ்ட் புக் தமிழ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ரைட். சென்னை ஜோனுக்கான காம்படிஷன் லெவல் ஓகேங்களா? ஸோ மாடரேட் தான். பெங்களூர் ஜோனுக்குலாம் காம்படிஷன் லெவல் ஹை. அதே மாதிரி திருவனந்தபுரம் ஜோனுக்குமே காம்படிஷன் ஹை. ஸோ கம்பேரிட்டிவ்லி புரியுதா? ஸோ இதோட கட் ஆஃப் டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன், அதோட வேகன்சிஸுமே கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் டீட்டெயிலாக உங்களுக்கு புரியுது. சேம் டைம் ஹை கட் ஆஃப்லாம் எங்க இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஹையஸ்ட் கட் ஆஃப் எல்லாமே இந்த நார்த்தன் ரீஜன் தான், ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே நார்த்தன் ரீஜன் தான். ஸோ கட் ஆஃப் ரொம்ப லோவா இருக்கு. சண்டிகர் மற்றும் நம்ம சென்னை ஜோன் இங்கே மட்டும் தான் கட் ஆஃப் கம்மியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பிபிடி வந்து நான் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலுமே ஷேர் பண்றேன். நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எஸ், ரைட். நெக்ஸ்ட் நம்மளோட டெக்ஸ்ட் புக் தமிழ்ல நம்ம டெய்லியுமே லைவ் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ முக்கியமா எஸ்எஸ்சி மற்றும் ரயில்வேஸ்க்காக நம்ம டெய்லியுமே சாயங்காலம் 7 மணிக்கு, நம்ம ஏன் 7 மணிக்கு செட் பண்ணிருக்கோம்னா நிறைய நம்ம ஒர்க்கிங் ஆஸ்பிரன்ஸ் இருப்பாங்க. ஸோ ஈவினிங் டைம்ல நிறைய ப்ரிப்பேர் பண்ற மாணவர்கள் நிறைய இருப்பீங்க. ஸோ உங்களுக்காகவே தான் 7 பிஎம்க்கு எஸ்எஸ்சி மற்றும் ரயில்வேஸ்க்காக மேக்ஸ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஈவினிங் 4 PM இங்கிலீஷ் கிளாஸ், ரீசனிங் சார், நம்ம அருண் சாரோட ரீசனிங் சார் கிளாஸஸ் இருக்கு, மற்றும் கிஷோர் சாரோட ஜிஎஸ் கிளாஸஸ் இருக்கு. அதே மார்னிங் வந்து பேங்கிங்கோட கிளாஸஸுமே இருக்கு. ஸோ மறக்காம நம்ம டெக்ஸ்ட் புக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. என்றும் நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம். ரைட்டா? எஸ். இது போக நம்மளோட டெக்ஸ்ட் புக் சேனல்ல நம்ம ஆப்ல வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம டெக்ஸ்ட் புக் ஆப் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் ஒன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டெய்லி குவிசஸ் இருக்கு, சப்ஜெக்ட் வைஸ் குவிசஸ் இருக்கு, மற்றும் ஜாப் அலர்ட்ஸ் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பான முறையில் ஜாப் அலர்ட் செக் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் மற்றும் நோட்ஸ், மேகசின்ஸ் இது எல்லாமே இருக்கு. இதை தாண்டி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமா உங்களுக்கு என்ன ஒரு டவுட்ஸா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம டெக்ஸ்ட் புக்ல டெஸ்ட் சீரீஸ்ல ஏஎல்பிக்கு என்ன இருக்கு அப்படிங்கறத டீடைலா கொடுக்குறோம். ஓகேங்களா? எஸ், அடுத்தடுத்த வீடியோஸ்க்காக வெயிட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ், தேங்க்யூ டு எவ்ரிஒன்.